ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, அவசர அவசரமாக ஒருவருடைய இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றேன். யாருடைய இல்லத்திற்கு என்று தெரிந்தால் என் குழந்தை நீ பயந்து தான் போவாய். ஒருவேளை பரவாயில்லை வராகி அம்மா, நீ சொன்னால் அதை நான் தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த பயத்தையும் தவிர்த்து என் வார்த்தைகளை கேட்க வருகிறாய் என்றால் நிச்சயமாக வராகி அதை உனக்கு விளக்கமாகவே சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன். உன் முன்னால் நான் நிற்கின்றேன். வராகி அம்மா எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் தேவையில்லாமல் சொல்வதும் இல்லை, தேவையில்லாமல் எதையும் உன் வாழ்க்கை நடத்துவதும் இல்லை. இப்பொழுது உன் வாழ்க்கை என்னவாக மாற வேண்டும் என்ற விதி இருக்கிறதோ அதை உன் வாழ்க்கையாக மாற்ற நான் முடிவெடுத்து விட்டேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய முக்கியத்துவம் என்னவென்று நான் உணர்ந்து கொண்டு அதை உனக்கே என்று சொல்லிக் கொடுக்கவும் தயாராகிவிட்டேன். இனி என்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவை அத்தனையிலும் உன் வாழ்க்கை உனக்கு உரிய நன்மைகளை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகி சொல்ல சொல்ல உனக்கு மேலும் மேலும் பல புரிதல்களும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மாவின் அன்பு உனக்கு எல்லாவற்றையும் இனி மீட்டுக் கொடுக்கும். இந்த அம்மா சொல்லக்கூடிய விஷயங்களை அத்தனையும் உன்னை தெளிவாக கொண்டு வந்து நிறுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. நாம் எதிர்பார்த்து நின்று எதையும் நினைத்து யோசித்து கொண்டிருக்காமல், எதிர்பார்த்தேன் என்று எதையும் நினைத்து கலங்கி கொண்டிருக்காமல், உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ நினைத்து விட்டால் அது போதும். நல்லது எப்பொழுதும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? இந்த சந்தோஷம் உனக்கு மேலும் மேலும் பல புரிதல்களை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? வராகி அம்மா நிற்க என் குழந்தைகளுக்கு இனி எந்த கவலைகளும் வேண்டாம். நான் ஒருவரின் இல்லத்தை நோக்கி பயணப்படுகிறேன் என்றால் அது இன்றோ நேற்றோ எடுத்த முடிவாக இருக்காது. பல காலங்களை கடந்து தான் இப்படி ஒரு விஷயம் இப்பொழுது நடக்கப் போகிறது. அங்கு செல்வதோடு மட்டுமல்லாமல் அங்கு நான் நடத்த நினைக்கின்ற விஷயத்தை என் குழந்தை இனி தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் கொடுக்கும் எல்லாமும் உன்னை நம்பிக்கையோடு மேன்மைப்படுத்தும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி எப்படி எல்லாமோ இந்த வாழ்க்கையை நாம் யோசித்து எதையெல்லாம் சிந்தித்து நாம் கலங்கி இருக்கிறோம் என்னும் பொழுது இனிமேலும் நமக்கு என்ன நடக்கும் என்பதில் நாம் முழுக்க முழுக்க தெளிவு கொள்ள வேண்டும். எல்லாம் அது ஏதோ ஒரு கட்டத்தில் உன்னை வருத்தமடைய செய்த விஷயங்கள் தான், ஏதோ ஒரு நிலையில் உன்னை காயப்படுத்திய மனிதர்கள் தான். எப்பொழுதுமே இவர்கள் உன்னோடு நல்லபடியாக இருந்தது கிடையாது. எப்பொழுதுமே இவர்கள் உன்னோடு சமாதானமாக இருந்ததும் கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்தில் உன் மனதை நொறுக்கிய இவர்கள் இப்பொழுது என்னவாக இருக்கிறார்கள் என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உனக்கு என்ன சொல்கிறேன் என்பதையும் கட்டாயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பா அதாவது எப்பொழுதும் உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று நினைவில் இருக்கிறதா? யாரிடமும் வலியை பகிர்ந்து கொள்ளக்கூடாது, உன் வேதனைகளை யாரிடமும் சொல்லக்கூடாது, தனியாகவே அழுது கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீ வணங்குகின்ற உன் தெய்வத்திடம் முறையிட வேண்டும். நிச்சயமாக உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லோரும் உன்னிடம் ஆறுதல் சொல்வது போல சொல்லிவிட்டு அடுத்தவரிடம் அதை பற்றி சிரித்து மகிழ்கிறார்கள். இது உனக்கு வேண்டாதவர்கள் செய்யக்கூடிய காரியம். ஒருவேளை உனக்கு வேண்டியவராக இருக்கும் பட்சத்தில் நீ சொல்வதை கேட்டுவிட்டு அதை இன்னொருவரிடம் ஏதாவது வகையில் சொல்லிவிடுகிறார்கள். இன்னொருவரை எப்படியாவது தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். சொல்லும் பொழுது இதை யாரிடமும் சொல்லாதே, சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள். அதன் பிறகு அவர்கள் சொல்லாமல் இருக்க முடியுமா? யாரிடம் இவர்கள் இதை கேட்கிறார்களோ அவர்கள் அதை மற்றவர்களிடம் நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளத்தான் செய்வார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வராகி உனக்காக துணை இருந்து எடுத்துச் சொல்லும். இந்த காலம் முழுக்க இனி என் குழந்தை எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நீ இந்த உலகத்திற்கு பொய் சொல்லலாம், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ ஒருபொழுதும் பொய் சொல்லிவிட முடியாது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் உனக்கு தெரியும் அல்லவா? என் குழந்தையே, ஒரு பொய்யினுடைய ஆளுமை சிலரின் மேல் கொண்ட நம்பிக்கை அளிப்பதற்கு காரணம் ஒரு பொய் எந்த அளவிற்கு ஆழமாக ஒரு இடத்தில் அங்கே பதியப்படுகிறது என்பதை பொறுத்துத்தான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
சர்வசாதாரணமாக எல்லோராலும் இதை இன்னொருவர் வாழ்க்கையில் நடத்தி விட முடியாது. அதாவது சர்வசாதாரணமாக எல்லாம் யாரிடத்திலும் இதை சொல்லிவிட முடியாது. ஒரு பொய்யை சொல்லிவிட முடியாது. ஒரு பொய்யை அவ்வளவு அழுத்தமாக மீண்டும் மீண்டும் அதை உண்மை போலவே சொல்லி நாம் நடமாடுகிறோம் என்றால் அவர்களை நிச்சயமாக காலம் முழுக்க நம்பக்கூடிய ஒரு எண்ணம் இனி வராது. ஒரு உயிரை இன்னொருவர் கஷ்டப்படுத்தும் பொழுது இன்னொருவர் உயிரை உன்னை கஷ்டப்படுத்த அதை தயார் செய்து கொண்டிருக்கின்றார். தெய்வம் என்பதனை மறக்கக்கூடாது. நீ ஒருவருக்கு என்ன செய்கிறாயோ அதுவே உனக்கு திரும்ப வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நீ என்ன கொடுக்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இனி உனக்கு மட்டுமல்ல, உனக்கு யாராவது ஒரு கெடுதலை செய்கிறார்கள் என்று நீ வருந்துகிறாய் அல்லவா? அவர்களுக்கும் இந்த விஷயம்தான் பொருந்தும். உனக்கு ஒரு நீதி, அவனுக்கு ஒரு நீதி என்று எல்லாம் இந்த தெய்வத்திடம் கிடையாது. தவறு செய்தால் எவனாக இருந்தாலும் தண்டனை கிடைப்பது. அதை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு துணை இருந்து எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் எல்லாமும் என் குழந்தை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவனுடைய பயம்தான் இன்னொருவனுடைய வெற்றிக்கு காரணம். நீ பயப்படுவதனால் உன்னுடைய வெற்றியை இன்னொருவன் பெறுவதற்கு தயாராகி விடுகின்றான். நீ பயப்படாமல் துணிந்து நின்றுவிட்டால் உன்னை பார்த்தவர்கள் பயந்து ஓட வேண்டிய நிலை ஏற்படும் என்பதுதான் உண்மை. வராகி சொல்வது போல உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த விஷயங்களை நீ அதாவது ஒன்றன் பின் ஒன்றாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையாக மாற்றிவிட எப்பொழுதுமே நீ தயாராகிவிட வேண்டும் என்பதை மறக்காதே. என் அன்பு குழந்தையே, வராகி உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களும் இனி உனக்கு முழுமையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கான மாற்றத்தை இந்த வாழ்க்கை நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதையும் நீ மறக்காதே. நான் வரக்கூடிய நேரம் இனி ஒவ்வொன்றிலும் என் குழந்தை நீ உன்னை நிச்சயமாக காத்துக்கொள்வாய் என்பதை மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உணர்ந்து கொண்டு என் குழந்தை நீ வாழத் தொடங்குவாய் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது. எந்த நாளும் நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் என்ன தெரியுமா? எவ்வளவுதான் இருந்தாலும் சரி, யாரையும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்குள் இருக்கக்கூடாது. அழுகிய பழங்கள் தானாகவே கீழே விடும். அதே போலத்தான் உனக்கு கெடுதல் நினைப்பவர்களுக்கும் கெடுதல் தானாகவே வந்து சேரும். அது நேரடியாக இல்லை என்றாலும் வேறு நபர் மூலமாக வந்து சேரும். அமைதியைத்தான் நீ பதிலாக கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் நம்மை சுற்றி எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதை நாம் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். வராகி இருக்கும் நேரம் முழுக்க எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் தெளிவாக சொல்லித்தரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. மேலும் மேலும் உனக்கு பல வேதனைகளையும் சோதனைகளையும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். இதையெல்லாம் கடக்க வேண்டும். இதையெல்லாமும் கடந்து நீ நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இது உன் வராகி அம்மா உனக்கு தருகின்ற மிகப்பெரிய வெற்றியின் நிலை. தவறு ஏதும் செய்யாமல் உன்னுடைய தன்மானத்தை ஒருவன் சீண்டி பார்க்கிறான் என்றால் அவனை எங்கேயும் எப்படியும் எதிர்த்து நிற்கலாம். தவறு கிடையாது. இதனை புரிந்து கொள்ளும் குழந்தைகள் இந்த வாழ்க்கையில் தனக்கான நிம்மதியை பெற்றுக்கொள்வார்கள். தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நினைத்து கலங்கி கொண்டிருக்க மாட்டார்கள். தேவையில்லாத விஷயங்களுக்காக நிச்சயமாக ஒரு பொழுதும் மனம் வருந்தி நிற்க மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் என் குழந்தை வராகி சொல்லும் விஷயங்களை எல்லாமும் கேட்டு நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதை மறக்காதே. பேரானந்தம் என்று எங்கே இருக்கிறது என்பதை நிச்சயமாக நீ தேடுகிறாய் அல்லவா? அதை உன் கண் முன்னால் நடத்தி கொடுக்கத்தான் இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. வராகி சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கை உனக்கென பல நம்பிக்கை தருவதை என்னால் கண்கூடாக காண முடிகின்றது. அம்மாவின் வார்த்தைகள் உன்னுடைய மனதை நிச்சயமாக வருடும். என் குழந்தையே, அப்படி எந்த இல்லத்தை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை நீ கட்டாயம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னுடைய தந்தை வழி உடன் பிறந்த ஒருவனுடைய குழந்தை அந்த வீட்டுக்குத்தான் நான் சென்று கொண்டிருக்கின்றேன். உன் தந்தையோடு உடன் பிறந்த உனக்கு சொந்த பந்தங்கள் எத்தனை இருந்தாலும் இந்த ஒரு உறவு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல சூழ்ச்சிகளை உன் பின்னால் இருந்து கொண்டே செய்து கொண்டிருக்கின்றது. பல சூழ்ச்சிகளை இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டும் என்று நடத்தி கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும்போது இவை ஒவ்வொன்றையும் இந்த வராகி உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் அம்மா சொல்வது போல எந்த நிலை ஆனாலும் எப்பொழுதும் நமக்கான ஒன்றை நாம் யாருக்கும் விட்டு கொடுத்து விட முடியாது என்ற ஒரு உணர்வோடு இருக்கும் என் குழந்தைக்கு நான் நிச்சயமாக ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக சொல்கின்றேன்.
எந்த விஷயமாக இருந்தாலும் நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை நீ பெற வேண்டும். தேவையில்லாத எண்ணங்களை கொண்டும் தேவையில்லாத சிந்தனைகளை கொண்டும் வரக்கூடிய வாழ்க்கை நீ ஒருபொழுதும் இழந்து விடக்கூடாது. உனக்கே என்று நான் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள். கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக தெரிந்து கொள். எதிலும் வராகி சொல்வது போல இவர்கள் இல்லத்திற்குள் நான் செல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்பதை நீயாகவே கண்டுபிடித்து விடுவாய். ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.